பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பரிசுத்த உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். இந்த வார நாட்களில் நம்மளை கர்த்தர் காத்தாரு. போக்கிலும் வாரத்திலும் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் எத்தனையோ பார்த்துட்டு வரோம். நம்ம இந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துருக்கிறாரு. ஆமென் இல்லைங்களா? ஏசப்பா நல்லவரா இல்லைங்களா? அவர் நல்லவர். நல்ல வாய் திறந்த ஏசப்பா நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்ல சொல்ல தான் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நன்மை செய்தவருக்கு நம்ம நன்றியை செலுத்த வந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை தேவன் நினைத்தருளினார். சொல்லுங்கள், தேவன் யாரை நினைத்தருளினார்? அதான் பார்க்க போகிறோம். ஏதோ அன்னைக்கு அங்கே நினைத்தருளினார் இல்லை, என்னையும் நினைத்தருளுவார். சொல்லுங்கள், என்னையும் நினைத்தருளுவார். சத்தமா, என்னையும் நினைத்தருளுவார். ஆமென். இந்த நினைத்து அருளினார் இருக்குது பார்த்தீங்களா? நினைத்தருளினார் ஒன்றா இருக்குது. நினைத்து அருளினார் பிரித்து எழுதுனா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பிரித்து எழுதுக. நினைத்து அருளினார்லாம். நான் பைபிளில் அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை கர்த்தர் நமக்கு அருளுவார். அல்லேலூயா. ஜுரம் இருக்கிறப்ப நமக்கு என்ன வேணும்? வாயெல்லாம் கசப்பாக இருக்கும். ஜுரம் போனால் நல்லா இருக்கும், சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். அப்போ பணம் தேவையா, சுகம் தேவையா? எதுங்க தேவை? நல்லா 103 டிகிரி அடிக்குது ஜுரம். உங்களுக்கு அப்போ பணம் தேவையா, சுகம் தேவையா? சுகம்தான் தேவை. உங்கள் முன்னாடி 1000 பொருள் வாங்கி வச்சாலும் சாப்பிட முடியாது. அப்போ சுகம் வந்த பிறகு தான் சாப்பாடு உள்ளே போகும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ அது நேரத்தில் இவனுக்கு எதை செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும், நல்லா தெரியும். சரி, இப்போ வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் வாசிக்கும்போது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்து அருளினார். இப்ப ஏசப்பா அவங்க நினைச்சாரு, அருளினார்னு இருக்கு. என்ன நினைச்சாரு, என்ன அருளினாரு? சரி, நோவா என்ன நினைச்சாரு, என்ன கேட்டாரு? நோவா எதையோ ஒன்று கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? நோவாவுக்கு அந்த நேரத்தில் என்ன வேணும் அதை கேட்டார். அந்த நேரத்தில் என்ன வேணும் அதான் நம்ம எப்பயும் வேதத்தை நம்ம வாரம் வாரம் வரும்போது கற்றுக்கொள்கிறோம். தேவனை பற்றி காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? அப்போ தேவன் நோவாவை நினைத்தருளினாராம். அந்த பேழையில் இருக்கிற பெரிய பேழை, சரிங்களா? பெரிய பேழை, அதுக்குள்ளே காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? சிங்கத்துக்கு முன்னாடி ஆடு இருந்தால் என்ன பண்ணிடும்? சாப்பிட்றோம். ஆனால் ஏசப்பா சாப்பிட்ற வரைக்கும் வாயை கட்டினார். ஏசப்பா வாயை கட்டுவார். சரிங்களா? அப்படி கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக அந்த பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பேழை, அதுக்குள்ளே என்ன இல்லை? ஸ்டேரிங் இல்லை. என்ன இல்லை? இன்னைக்கு பெரிய பெரிய கப்பலாம் போதில்ல, நம்ம கடலில் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சுக்கான் இருக்கும்ல, சின்னது. ஃப்ளைட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது ஓட்டுற ஹேண்ட் எவ்வளோ பெருசு? சின்னது. ஆமாங்களா? அப்படி ஏசப்பா உள்ளே இருந்து அந்த பேழை நடத்தினார். சரி, இப்போ நோவாவுக்கு ஏதோ ஒன்று தேவை, எதையோ ஒன்று அவர் கேட்குறாரு. இப்போ ஏசப்பா அதை பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை. ஆமென் இல்லைங்களா? தேவை. உன் தேவையை கர்த்தர் தந்தருளுவார். அல்லேலூயா. சரி, இந்த நோவாவுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது அவர் எதை கேட்டார்? எதையோ ஒன்று கேட்டிருக்கிறாரு, அதை ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. வாசிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. இப்போ தண்ணி என்ன ஆயிடுச்சா? மழை வந்தது 40 நாள் தாங்க. மழை வந்து எத்தனை நாள்? மழை வந்தது 40 நாள். ஆனால் தண்ணி அப்படியே என்ன ஆகுதான்? குலுங்குதான். உங்களை ஸ்பீட் போட்டில் கூட்டின்னு போய் ஒரு குலுக்குன்னு எப்படி இருக்கும்? ஸ்பீட் போட் கூட வேணாம், சாதா போட்டே ஒரு குலுங்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உள்ளே இருக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் நடுங்கிடும். ஆமாம் இல்லைங்களா? உள்ளே இருக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் நடுங்கிடும். அப்போ பயம் வந்துடும். என்ன பண்ணுறோம்?
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த பேலை வந்து அப்படியே அப்படி குலுங்குது, உள்ளே தண்ணிக்குள்ளே குலுங்குது. உதாரணத்துக்கு இங்கே நான் சொல்கிறேன், பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குங்களே, அதில் பூகம்பம் வந்தால் குலுங்க என்ன பண்ணுவாங்க எல்லாமே, அவங்களாவது விட்டு ரோட்டில் வந்து நிற்பாங்க. அண்ணன் எங்கே நிற்பார்? நிற்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது, உள்ளே தான் இருக்கிறாரு. அது குலுங்க, இவரு குலுங்க, உள்ள ஈரக்குளெல்லாம் குலுங்க. ஆண்டவரே கொஞ்சம் இறங்குங்க ஏசப்பா, நீங்கள் தான் காற்று அடக்கிறவராச்சே, நீங்கள் தான் கடல் கொந்தளிப்ப அமர்த்துகிறவராச்சே, வராத மலையை வர வச்ச ஆண்டவர், பிளக்காத எல்லாம் ஊற்றுகளை பிளக்க வச்ச ஆண்டவர், உம்மால என்ன ஆகும்? உள்ளே இருந்து அவர் ஜெபம் பண்ணார். பேலைக்குள்ளே இருந்து என்ன பண்ணார்? 150 நாள் ஒரே காற்று புயல். அப்படியே அந்த பேலை வந்து பெரிய பேலை தான், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்று சொல்கிற பாருங்க, பணத்தை நம்பி ஆஸ்தியை நம்பி வேலையை நம்பி பதவியை நம்பி ஏமாந்து போனவங்க எத்தனையோ பேர். ஏசப்பாவை நம்பி ஒருத்தரும் ஏமாந்தவங்க இல்லை. பெரிய படிப்பு படித்து எல்லாம் ஃப்ளாப் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பாவை நம்பினவங்க ஒரு நாளும் ஏமாந்து போனதே இல்லை. அல்லேலூயா. இந்த பேலைக்குள்ளே இருக்கிறாரு. எல்லாம் மனுஷன் வைப் அவுட் வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. உள்ள காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் 8 பேர் குடும்பத்தோடு இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்க, நோவா மட்டும் ஜெபிச்சிருப்பாரா? கூட இருந்த 7 பேரும் குடும்பம் ஜெபம் அப்பயே ஆரம்பிச்சிட்டார் நோவா. எதுக்குள்ள? நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உன் வாழ்க்கையில் பிரச்சனை கஷ்டம் வரும்போது நீ ஜெபிக்க பழகணும். அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுனா, தேவனை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னாரு. இப்போ இந்த நோவாவுக்கு வந்து பயங்கரமான 150 நாள் காற்று இருக்கும்போது உள்ள முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாரு. யோனா மீன் வைத்துக்குள்ள ஜெபிக்கிற மாதிரி. இப்போ உள்ள முழங்கால் போட்டு ஜெபிச்ச உடனே 2ஆம் வசனம் வாசிங்களேன். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா? 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா? சரி. அப்புறம் காற்று வீச பண்ண இருக்குல்ல. இப்போ ஏசப்பா வந்து நோவாவுடைய ஜெபத்தை கேட்டு, அது ஒரு எழுத்தரல. எத்தனை வருஷம் இருக்கா? தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. சரி, அதுலயே இருக்கு, தேவன் நோவாவை நினைத்தருளினார். இப்போ ஒரு காற்றை வீச பண்ணாரா. நல்லா பாருங்க, பிசாசு விடுற காற்று நம்மளை அழிக்கிறதுக்கு, தேவன் விடுற காற்று நம்ம உயிர்ப்பிக்கிறதுக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆதாமுக்குள்ள ஒரு காற்றை ஊதினாரு, அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஏவாளுக்கிட்ட வந்து பிசாசு காற்றை ஊதுனான், கதை முடித்தான். அவன் ஊதுற காற்று, நீங்கள் மசூதிக்கெல்லாம் போனால் ஊதுவாங்களே, போகாத மாதிரி சொல்லாதீங்க, எல்லாம் போயிருப்பீங்க. நாங்களாம் ஒரு நாளில் போனால்தான் தான் தெரியும், சின்ன வயசில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும். ஆனால் அந்த காற்று இல்லைங்க, ஏசப்பாவா இந்த புறப்படுகிற காற்று. இப்போ காற்று அனுப்புனார் இருக்குல்ல, எங்கேருந்து அனுப்புனார் காற்று? எங்கேருந்து அனுப்புனார்? அனுப்புவார். எங்க அவர் காற்று அனுப்புனா ஒன்று காடை வந்து விழும், அவர் காற்று அனுப்புனா செங்கடல் பிளக்கும், வழி திறக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்பா உங்கள் காற்று எங்கள் வாழ்க்கையில் வரணும். ஆமாம் இல்லைங்களா? காசிமேட்டுக்கு போனால் காற்று அடிக்குமா இல்லைங்களா? ஆனால் மூக்கை தான் மூடணும். ஆமாம் இல்லையா? ஆனால் ஏசப்பா விடுகிற காற்று நம்ம உயிர்ப்பிக்கிற காற்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த தண்ணியில் நோவா இருந்து பயந்துட்டு இருக்க போது, நல்ல பாருங்க, பயம் வரும்போது பாட்டெலாம் பாடுறோம், நான் பயப்படும் நாட்களில். அவருக்கு வேற இருங்க, நான் ஒன்று கேட்குறேன். சேமே யாப்பேத்தே காமே எப்படின்னா காப்பாற்றுறான் அப்பாவை, என் பொண்டாட்டியே நாமாலே இந்த நோவாவை எப்படியாவது காப்பாற்றுரு, 3 மருமக மக்களே எப்படியாவது காப்பாற்றுன்னு கேட்கல. கர்த்தாவே நீங்கள் காப்பாற்றுங்க, ஏன்னா இவங்களுக்கும் உதவி தேவைப்பட்டிருக்கு. நான் இருக்கிற பேலைக்குள்ளே தான் இவங்க இருக்கிறாங்க. நான் இருக்கிற உலகத்தில் தான் என் புள்ள இருக்குது, எங்கள் அம்மா இருக்குது, எங்கள் அப்பா இருக்குது, தாத்தா இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. எனக்கு வர பிரச்சனை தான் அவங்களுக்கும் வரும். என்ன காப்பாற்றுங்க, குடும்பத்தை காப்பாற்றுங்க. அல்லேலூயா.
நமக்கு ஒன்று தான் பிரச்சனை இல்லை, எவனை விழுங்கலாம்னு பிசாசு பார்ப்பான். ஆக மொத்தத்தில் பிரச்சனை வரும்போது யாரை கூப்பிடணும்? நீ கூப்பிடுறது மட்டும்தான் உங்கள் வேலை. கர்த்தருனை நினைத்து அருளுவார். அந்த இடத்துல நோவாவுக்கு ஒரு காற்று தேவைப்பட்டுச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு தேவையோடு கூட அமர்ந்திருப்போம். அது பொருளாதார தேவைகள் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதி இருந்தாலும் சரி, பலம் உடலில் பலம் இல்லைனா சரி, என்ன தேவை இருக்கோ அதை நம்ம கர்த்தரிடத்துல கேட்கணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாருக்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா கிட்ட கேளுங்க. நோவா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மனுஷனை கேட்டு ஏமாந்து போனது தான் நிறைய, ஆனால் ஏசப்பா கேட்டு ஒரு நாளும் ஏமாந்து போனது இல்லை. அவர் இருந்தால் கொடுத்துருவார். அல்லேலூயா. அவர்கிட்ட இல்லாதது இல்லை. சரி, இப்போ இந்த நோவாவை கர்த்தர் என்ன பண்ணார்? நினைத்தருளினார். ஒரு காற்று அனுப்புனார். அந்த காற்றை அடக்கி அந்த கொந்தளிப்பு அடக்குனார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கணும்ல, கடல் அலை கொந்தளித்தது, காற்று அடித்தது. யார் அதை அமிழ்த்தினது? ஒரு வித்தியாசமும் இல்லை. நோவாவுக்கு சமாதானத்தை கொடுத்த கர்த்தர் அந்த படகுல தலை வச்சு படுத்திருந்தார்ல, எழுப்பினாங்கள, எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அல்லேலூயா. காற்றுன்னா பிரச்சனை. பிசாசு மேலே எரிச்சலாக இருக்குது. நல்லா ஒன்று பாருங்கள், இன்றைக்கி கட்சிகளாக இருக்குல்ல, அதில் எதிர்கட்சி தாக்கிக்கிறாங்க பேசி. அப்போ நம்ம ஏசப்பா கட்சினா, பிசாசு கட்சி நம்ம மேலே எப்படி தான் இருப்பாங்க? நம்ம ஃபிசிக்கலாக யோசிக்கணுமுங்க. எப்பவுமே நம்ம எவனை விழுங்கலாம், நம்ம மேலே அப்படியே எறிவான். எப்படியாவது இவன் ஆவிக்குறி வழக்கு இவனை கெடுக்கணும், விளை வைக்கணும், உலகத்துக்குள்ளே கொண்டு வரணும், உலக ஆசையை காமிச்சு இவனை காலி பண்ணணும் அப்படின்னு எப்படியாவது நம்ம கட்சி பக்கமாக இவனை இழுத்துக்கணும் அப்படின்னு வகை தேடி சுற்றுவாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஏசப்பா எப்பயுமே சொல்லுங்கள் சத்தமா, ஏசப்பா தான் காப்பாற்றுவார், ஏசப்பா தான் உயர்த்துவார், ஏசப்பா தான் விடுவிப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ திருப்பி கொள்ளுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனம் வாசிங்க. படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகமுக்கு நேராய் போனார்கள். சரி, இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா ஒரு மலை மேலே போயிட்டார். இதெல்லாம் எப்போன்னா 5000 பேருக்கு போஸ்ட் தரல, அந்த சம்பவம் நடந்த பிறகு இது. இப்போ ஏசப்பா ஒரு மலை மேலே போயிட்டாரு, சீசருங்க கடலில் போகிறாங்க, படகுல போகிறாங்க. வாசிங்க. அப்பொழுது இருட்டா இருந்தது. எப்படி இருந்துச்சா? இருட்டா இருந்தாலும் என்னதாயிடும்? உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் இருட்டாக இருக்கும். இருட்டாக வந்தால் பிரகாசம் இருக்காதுல்ல. அதே மாதிரி இருட்டாக இருந்தால் நம்ம பல்லு வெளியே தெரியாது, சிரிக்க மாட்டோம். பிரச்சனை இருந்தால் சிரிப்போமா? இருட்டாக இருக்கும்போது வெளிச்சம் வராதுல்ல. அப்படி பிரச்சனை வரும்போது இருட்டாகும்போது பல்லு தெரியாது. ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் யார் பார்க்குறாங்க, எதிரில் யார் பார்க்குறாங்கன்னு பிரச்சனையே இல்லை. வாயை திறந்து அப்படின்னு சிரிப்போம். ஆமாங்களா? வெளிச்சம் வந்தால் எல்லாம் வெளிச்சமாக மாறும். இப்போ இருட்டாக இருக்க இவங்க போகிறாங்க. வாசிங்க. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அழித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. என்ன காற்றா? பாட்டில் போடுங்க. பெருங்காற்று அடங்கி போகும், வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது. அதுதான் ஏசப்பா நாமம். பெருங்காற்று அடக்கிறவர். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அடக்க மாட்டாரா என்ன? அல்லேலூயா. நீங்கள் பெந்தெகோஸ்தே சபையே கிடையாது. ஏன்னா வாயை திறந்து என்ன வரணும்? அல்லேலூயா. எங்க பெருங்காற்றை அடக்கிற தேவன் நம்ம தேவனுங்க. யாரெல்லாம் அடுக்க முடியாது. ஆமாண்ணுங்களா? இப்போ இந்த பெருங்காற்று அடிக்குது. வாசிங்க அப்படியே. பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. இந்த பெருங்காற்று எதுக்கு அடையலாம்? உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை உன்னை போட்டு வாட்டி எடுக்குது. உனக்கு சமாதானம் இல்லை, சாப்பாடு இறங்கலை, தூக்கம் வரல. இப்போ ஒன்று பயம் மட்டும்தான் இருக்குது. எத்தனை பேர்லாம் பெரிய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிருக்கிறீங்க? நமக்கு பெரிய பிரச்சனையே டாக்டர் சொல்கிறது தான் பெரிய பிரச்சனையே. ஆமாம் இல்லைங்களா? டாக்டர் சொன்னால என்னிடம் கபால்னு ஐயோ. ஆமாம் இல்லைங்களா? வேறு ஏதாவது பிரச்சனைனா அப்படியே இப்படி நம்மளே தெரியாமல் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் பொறுமையாயிருங்க. அந்த நேரத்தில் ஜெபிக்க பழகுங்க.
நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் செய்வதை கர்த்தர் செய்வார். அது பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், உங்கள் வேலை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்று, ஜெபிக்கிறது. ஒரு 5 நிமிஷம் அப்படி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, உன் வழிகளை கர்த்தர் திறப்பார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்லா இருக்கும்போது ஜெபிக்கிறது அல்ல, உன் கஷ்டத்தில் ஜெபிக்கணும். நீ நல்லா இருக்கும்போது காணிக்க போடுறதல்ல, ஏழை விதவை போட்டு தான் கர்த்தர் மெச்சி கொண்டார். உன் பிரச்சனையிலேயே கர்த்தரை தேடு. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ ஏசப்பா இல்லை, ஏசப்பா இல்லைன்னா உடனே உன் வாழ்க்கையில் ஏசப்பா இல்லைன்னா பிரச்சனை வரும், போராட்டம் வரும், வியாதி வரும், வறுமை வரும், எல்லாம் வரும். அப்போ வரும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல, அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஏசப்பா மட்டும்தான். அல்லேலூயா. ஏசப்பா அந்த படகுல இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லைல்ல. ஆமாம், என்ன இல்லைங்களா? சில வேளை நம்ம கூட இருக்கும்போது நம்மை சோதிக்கும்படியாக சில காரணங்களை கர்த்தரே என்ன பண்ணுவார். இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, அவர் பேரில் படுத்த அந்த படகுல படுத்தா இருந்தார். ஆனால் காற்றும் கடலை என்னாச்சு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாரு. விசுவாசம் இல்லாதவரில் நீ ஜெபிக்க வேண்டியது தானே. ஆமாம் இல்லைங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ பெருங்காற்று பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்த போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு. இப்ப ஒன்ன பாருங்க, இவர் மலை மேல இருக்கிறாரு, இவங்க கடல்ல 3-4 மைல் போயிட்டாங்க தண்ணிக்குள்ள. உதாரணத்துக்கு நீங்க கடலுக்குள்ள போனீங்கன்னா, நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டா போனா எவ்வளவு தூரம் அது உள்ள ஒன்றும் தெரியாது. சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் தான் தெரியும், ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த ராத்திரி வேலையில் ஒரு பயம் வந்துச்சு அவங்களுக்கு. இவ்வளோ காற்றடிக்குது, உடஞ்சிச்சின்னா போகிற படகு உடஞ்சி திரையெல்லாம் மீன் அதில் இருக்கிறவங்களாம் இருக்கலாம். ஒரு 3 பேர் பயங்கரமான ஸ்விம்மர்ஸ் இருக்காங்க. அதில் 3 பேர் யார்? பொதுவாகவே அந்த யூதர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து ஸ்விம்மிங் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, சின்ன கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி ஸ்விம்மர்ஸ் இருந்தாலும் என்ன தான் வந்துடுச்சு, அடிக்கிற காற்றுல படகே ஆடுதுன்னா நம்ம உள்ள நம்ம ஆடிடுவோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. ஆனால் தேவன் வந்து அவங்கள நினைத்தருளினார். என்ன பண்ணார்? அவங்க தண்டு வலிக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவரோடு கூட இருக்கிற நம்ம ஒருவேளை அந்த நேரத்தில் அவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்கிற தேவன் அவர் அல்ல. அல்லேலூயா. நம்ம வேணால் அவரை விட்டு கொஞ்சம் தூரம் போனாலும் நம்ம கஷ்டப்படும் போது நமக்காக இறங்கி வருகிறவர், தேடி வருகிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. எதோ விசுவாசிக்கிறீங்க? எத்தனை வாட்டி நான் தள்ளி போனாலும் விலகு போனாலும் என்னை தேடி வர்றாரு. ஆமாம் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இதில் வந்து ஏசப்பா வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு மார்க் பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதுலேயும் இந்த மார்க் 6 யோவான் 6 இந்த சம்பவத்தை குறித்து இருக்குல்ல, நீங்கள் 48 வாசிங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் தண்டு வலிக்கிறத அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை நீங்க இத அந்த வருத்தப்படுறத அப்படியே அண்ணன் பண்ணுங்க. வருத்தப்படுறாங்கல்ல, ஒருவேளை உன் வாழ்க்கையில் நீ வருத்தப்படுறன்னா, பிரச்சனையில் வருத்தப்படுறேன்னா, இப்போ இவங்களுக்கு ஒரு போராட்டம், பேரை அந்த இருக்கிற படகை ஓட்டணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்குல்ல, இங்கே மாத்தூர் 2 போட்டிங் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பெடலிங் போட்டிருக்கோம். அப்புறம் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓட்ட பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வலிக்கும்போது வலிக்கிறவன் தான் தெரியும் அது வலி என்னன்னு சொல்லிட்டு. இப்போ எதிர்காத்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, உடம்புலாம் வலி, வருத்தப்படுறாங்க, மாற்றி வலிக்கிறாங்க. போன 12 பேர் என்ன பண்ணுறாங்க, மாற்றி வலிக்கிறாங்க. யூதாஸ் சேர்த்து தான், யூதாஸுக்குள்ளே பிசாசு போகலை. இப்போ மாற்றி வலிக்கிறாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, வருத்தப்படுறாங்க. வருத்தப்படும் போது என்ன பண்ணாரு, வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. யார் கண்டு? நீ வருத்தப்பட்டனா அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? அல்லேலூயா. ஏங்க, மலை மேலே இருக்கிறவர் கடலில் இருக்கிற அவங்கள பார்க்குறாருன்னா, மலைன்னா இன்றைக்கி பரலோகம் வச்சுக்கோங்க,
கடல்னா இந்த பூமி நம்மளை வச்சுக்கோங்க. இப்போ அங்கே இருக்கிற அவர் இங்கே இருக்கிற நம்ம வருத்தப்படும் போது பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? பார்ப்பாரா இல்லைங்களா? எங்க நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை பார்க்காம கண்டுக்காமல் போகிறவர் அவர் இல்லை. அவர் நம்மை காண்கிற தேவன். ஆகார பார்த்தாரா இல்லைங்களா? அவர் காண்கின்ற தேவன். சிம்சோனை பார்த்தாரா? பார்த்தார். அப்போ இவங்க வருத்தப்படுறத பார்த்து தேவன் இறங்கி வந்துட்டார். எங்கே இருந்தார்? மலை மேலே இருந்தவர் இப்போ தண்ணி மேலே வந்துட்டார். வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் ஏறின உடனே உன் வாழ்க்கையில் ஏசப்பா வந்துட்டார்னா, உன்னுக்குள்ளே வந்துட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக சமாதானம். பாட்டெலாம் பண்ண கர்த்தரன் மெய்ப்பராய் இருப்பதால் கவலை எனக்கொன்றும். இன்னொரு வசனத்தில் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர் அண்டை. அவர் எப்பயுமே வந்து நம்மளை நல்ல செழிப்பான இடங்களில் சமாதானம் நிறைந்த இடங்களில் கொண்டு போய் விடுகிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. எப்படி யோசேப்பு தன் சகோதரர்களை கோசேன் நாட்டில் கொண்டு போய் வச்சாரோ ராம்சேஸில், அங்கே நல்ல தண்ணி இருக்கிற இடம், நல்ல மேய்ச்சல் இருக்கிற இடம், நல்ல ஒரு ப்ளசண்ட்டான இடம். சிட்டியில் கையாமையான சவுண்டுரும் நல்ல ஒரு இப்போ நம்ம இங்கேருந்து கொஞ்சம் அப்படி போனோன்னே ஒரு விச்சூர் தாண்டி அப்படி போனோன்னே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கர்த்தர் என்ன பண்ணாராம்? அந்த ஜனங்களை கொண்டு போய் விட்டார். யோசேப்பும் அதை விரும்பினார். அப்போ தேவன் நம்மை சமாதானமாக நடத்துவார். அல்லேலூயா. ஆமென் இல்லைங்களா? அந்த ஏசப்பா சொல்கிற பாயிண்டில் பயங்கரமாக இருக்கும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அது என் பின்னாடி வரும், நான் அது சத்தம் அறிந்திருக்கிறேன். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஏசப்பாவுக்கு உன் சத்தம் தெரியும், சரிங்களா? அதே போல் ஏசப்பாவுடைய ஆடாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் சத்தம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உன் சத்தம் அவர் தெரிஞ்சிச்சுன்னா நீ கூப்பிடும்போது மறு உத்தரவு கொடுப்பார். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை விடுவிப்பேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாரு. என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன போராட்டங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு அந்த இயேசுவை நீங்கள் அழைத்து பாருங்கள். அவர் வந்து உன் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. அந்த படகுல இவங்க நினச்சிருப்பாங்க, ஐயோ அவர் இருந்திருந்தாருன்னா இந்த வருத்தம் நமக்கு இல்லையே. அவர் ஏறின உடனே அந்த படகு கரையை பிடிச்சுதான். ஆமென் இல்லைங்களா? கரையை பிடிச்சது. மற்ற சுவிசேஷங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதுவாங்க. சரி, இப்போ நோவாவுக்கு உதவி செஞ்ச அதே கர்த்தர் தான் சீஷர்களுக்கு வந்து உதவி செஞ்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. நோவாவு கூட உள்ள முதல்ல பேலைக்குள்ளே வந்து கதவு போட்டவர் இப்போ பேலைக்குள்ளே இல்லை. இவங்க கூட படகுல இவங்க கூட இருந்தவர் படகுல இல்லை இப்போ. ஆனாலும் கர்த்தர் எங்கே இருந்தாலும் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்ததாக நினைத்தருளினார். இவங்களை என்ன பண்ணார்? இவங்களுடைய வருத்தத்தை கர்த்தர் நினைத்தருளினார். ஆமே. அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை நினைத்தருளினார். சீசனுக்கு அவங்க பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ரெண்டும் ஆடிட்டாக இருந்துச்சு. சில பேருடைய வாழ்க்கைலாம் ஆடிட்டுருக்கு இன்றைக்கி. எப்படி? அப்போ ஆடுகிற வாழ்க்கையை அமர்த்துகிற ஒரு கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. சரி, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இப்போ தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். இவங்க பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அண்ணன் இருக்கிறதாங்க, அண்ணா போய் 40 வருஷம் ஆயிடுச்சு. மீதியான தேசத்தில் மாமா கிட்ட போயிட்டு, மாமா இல்லை போனார், அங்கே ஒரு மாமா கிடைச்சாரு. அந்த மாமாவுக்கு 7 பொண்ணு, 7 பொண்ணில் ஒன்று தூக்குனார். கட்டினாருங்க. நான் உங்களுக்கு தூங்குறவங்களை முழிக்க வைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். 7 பொண்ணில் ஒரு பொண்ணு யாருக்கு? மோசேக்கு. சரிங்களா? சும்மாலாம் மோசேக்கு பொண்ணு கொடுத்துடல. அதனுடைய பின்னணிலாம் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க நீங்கள். மோசே கையில் கோல் இருக்குல்ல, கோல், அதனுடைய வரலாறுலாம் பயங்கரமான வரலாறு. நீ போகும்போது என்னுடைய கோலை எடுத்துகிட்டு போன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த கோல் எந்த கோலில்? ஆதாம் கிட்ட கொடுத்த கோல். அல்லேலூயா. செங்கல்ல பிறந்தது கோல். எந்த கோல்? ஆதாம் கிட்ட முதல்ல ஆண்டவர் கொடுத்த கோல். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஜனங்களை ஆண்டவர் நினைத்தார்ல. நல்ல பாருங்க, ஏசப்பா ஒன்று நினச்சிட்டார்னா அடுத்தது விடுதலை தான். அல்லேலூயா. அவர் நினைக்கணும், உங்களை பார்க்கணும். அவர் நினைக்கணும், உங்களை பார்க்கணும்னா நீங்கள் கூப்பிடணும். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க பிரச்சனை யாரை நோக்கி கூப்பிட்டாங்க?
யார் நோக்கி கூப்பிட்டாங்க? யார் நோக்கி கூப்பிட்டாங்க? சத்தமாக சொல்லுங்கள், யார் நோக்கி கூப்பிட்டாங்க? அந்த எகிப்தர்களை ஒடுக்குறாங்க, போட்டு நல்ல வேலை டைட்டாக வாங்க, அவனை விடாத. முதல்ல அவங்க உள்ளே போய் செஞ்ச வேலைன்னு தெரியுங்களா? விவசாயம்னு கிடையாது, ஆடு மேய்க்கிறது தான் அவங்க வேலை. அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஆடு மேய்க்கிறவனை கொண்டு வந்து கல் அறுக்க வச்சாங்க. புரியுதா இல்லைங்களா? அவங்களுக்கு நல்ல கஷ்டமான வேலையை கொடுத்து அவங்கள புளியை பார்த்தா பார்வன். ஆனாலும் கர்த்தர் பெருக செஞ்சார். பிசாசு நம்மளை அழிக்க நினைச்சாலும் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், பிரச்சனையில் கூட. ஆமென். சரி, இப்போ வாசிங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நினைப்பார் எப்பயுமே. இப்போ இவங்க ஆளோட்டிகள் வந்து அடித்து இவங்களை வேலை வாங்குறாங்க. இயேசுவை பார்க்குறாரு, ஐயோ நான் இவங்களை என்ன பண்ணணும், விடுவிக்கணும். இப்போ வாசிங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். சரி, இப்ப மோசையை சூஸ் பண்றாரு ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து. இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். தவித்து அப்படியே இல்ல, தேவனை நோக்கி முறையிட்டாங்க. முறை என்ன? ஜெபம். என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. வாசிங்க. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்ததியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெரும் மூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் இறங்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இப்ப அவர் இருக்கிறது பரலோகத்துல, இவங்க இருக்கிறது எகிப்துல. நம்ம படுகிற உபத்திரங்களை கர்த்தர் பார்ப்பாரு, நம்ம இடுகிற பெருமூச்சை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. இந்த தேவனுக்கு கண்ணு இருக்க காது இருக்கு அப்படி நினைக்காதீங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் கர்த்தர் நம்ம பார்ப்பார். சில நேரத்தை கர்த்தர் நமக்கு குறிச்சிருப்பார். அந்த நேரத்தில் கர்த்தர் விடுவிப்பார். இவங்களுக்கு 430 வருஷம் அடிமைத்தனன்னு ஆண்டு சொன்னது தான். ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்போ விடுவிக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணார்? இவங்களை நினைத்தருளினார். கர்த்தர் பரலோகத்தை விட்டு சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்துட்டார். அதே போல தான் புதிய ஏற்பாட்டிலையும் அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி மனுஷனாக இங்கே வந்தார். அங்கே அடித்து தும்சம் பண்ணார், இங்கே அடி வாங்கினார். அல்லேலூயா. அங்கே அடித்து தும்சம் பண்ணார், இங்கே அடி வாங்கினார். யாவே என்ற வார்த்தைக்கு அவ்வளவு பொருளுடையது. சரி, இங்கே நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் அப்படின்னு சொன்ன மோசே என்ன பண்ணிட்டாரு? பயந்து. அப்போ நான் ஆபிரகாம் தேவன்னா யாருன்னு யாருக்கு தெரியும்? யார் கற்றுக் கொடுத்தது? மோசே அவங்க அம்மா கேட்டிருந்ததே 2 வருஷம்தான். சரி, பால் மறக்கிற வரைக்கும் ஒரு 2 வருஷமோ 2.5 வருஷமோ அவள் தான் இருந்தார். அந்த 2.5 வயசுக்குள்ளே என்ன பண்ணிட்டுருக்காங்க? அதை கற்றுக் கொடுத்தா சரி, வேறு எதையும் கற்றுக் கொடுத்தாதீங்க பிள்ளைங்களுக்கு. உலக காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க கெட்டு போவதற்கும் அழிந்து போவதற்கும் அது ஏதுவாக இருக்கும். ஆனால் தேவனுக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டாங்கன்னா தேவ பயம் இருக்கும். தேவ பயம் இருந்துச்சுன்னா போகிற இடத்துல கர்த்தர் அவங்களை காப்பாற்றுவார். யாருக்கெல்லாம் தேவ பயம் இருக்கோ அவங்கள கர்த்தர் காத்துக்கொள்வார். இப்போ மோசே தேவனுக்கு பயந்து என்ன பண்ணார்? முகங்குப்புற விழுந்தார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவர் முகங்குப்புற விழுந்தார். அவர் தான் தேவன். அவருக்கு ஒன்று தெரியும், அவரை பார்த்தா என்ன ஆயிடுவாங்க? யாக்கோபு சொல்றார்ல, உயிர் தப்பி பிழைத்தேன்னு சொல்லிட்டு முகமுகமாய் கண்டேன். அதனால ஒரு முகங்குப்புற விழுந்தார். இந்த மோசே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு 7ஆம் தலைமுறை. எத்தனை தலைமுறை? 7ஆம் தலைமுறை. 7ஆம் தலைமுறைன்னா ஸ்பெஷல் தான். 7 முழுமையை குறிக்கும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு கர்த்தர் எடுத்துக்கொண்டார் இல்லைங்களா? எடுத்தார் இல்லைங்களா? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை கர்த்தர் உயிரோடு எடுத்துக்கொண்டார். இந்த மோசேயுடைய சரீரத்திற்காக
தேவன் மிகாயேலை அனுப்பி யுத்தம் பண்ணார். ஆமென் இல்லைங்களா? அல்லேலூயா. 7ஆம் தலைமுறை இவர். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆணுடைய சூஸிங்லாம் பயங்கரமாக இருக்கும். 7ஆம் தலைமுறை ஏனோக்கை சூஸ் பண்ணார். ஆபிரகாமின் 7ஆம் தலைமுறையாகிய மோசையை சூஸ் பண்ணார். நல்லா பாருங்க, ஆண்டுக்கு எப்பயுமே வந்து ஃபஸ்ட் இல்லை செகண்ட் தான் சூஸ் பண்ணுவார். அண்ணன் இருந்தார், யார்? ஆரோன் இருந்தார். ஆரோன் அண்ணன், மிரியாம் அக்கா, சரிங்களா? ஆனால் சூஸ் பண்ணது யார்? மோசே. காயின் பெரியவர், ஆபேல் ரெண்டாவது. 1ஆம் மாதம் விழுந்து போயிட்டார். 2ஆம் மாதமாக இயேசு கிறிஸ்து ஜெயிச்சார். ஏசா விழுந்து போயிட்டார், யாக்கோபு ஜெயிச்சார். ஏசாவை கர்த்தர் நம்ம வெறுத்தார், யாக்கோபை நேசித்தார். ஆமென் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படி இந்த 7ஆம் தலைமுறையில் வந்த இந்த மோசை கிட்ட கர்த்தர் ரட்சிக்கிற வல்லமையை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆலயம் கட்டினாலும் சரி, அங்கே கர்த்தர் இல்லைன்னா அது வேஸ்ட். பெரிய ஆடிட்டோரியம் கட்டினாலும் சரி, அதை 1 லட்சம் பேர் உட்கார்ந்தாலும் சரி, இல்லாட்டி 4 லட்சம் பேர் உட்கார்ந்தாலும் சரி, கர்த்தர் இல்லைன்னா வேஸ்ட். 6 லட்சம் பேர் இஸ்ரேல் ஜனங்க போகிறாங்க, புருஷர்கள் ஸ்திரீகள்லாம் சேர்ந்து. இஸ்ரேல் ஜனங்க மட்டும் ஒரு 30 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. அத்தனை பேர் இருந்தாலும் நான் ஒன்றும் இல்லாண்டவரை நீங்கள் வந்தால் தான் ஸ்பெஷலு அப்படின்னு முறையிட்டார் மோசே. கர்த்தர் இல்லாத வாழ்க்கை. அதான் அவர் டிஜிஎஸ் பாடினார், ஐயா நீர் இல்லாத. இன்னைக்கு கர்த்தரை அற்ற வாழ்க்கை குப்பை. எத்தனை பேர் ஏசப்பா இல்லாமல் வாழ்கிறாங்க? ஏசப்பா இல்லைன்னா உன் வாழ்க்கை 0. ஏசப்பா இருந்தால் தான் நீ ஹீரோ. அல்லேலூயா. சரி, கர்த்தர் இந்த ஜனங்களை நினைத்தனார், மோசையை அனுப்புனார். பயங்கரமான 10 வாதைகளை கொடுத்து அப்படியே ஜனங்களை செங்கடல் வழியாய் கொண்டு வந்தார். பின்தொடர்ந்த சத்ருவை அழித்தார். நம்மை ஒடுக்க நினைக்கிற, நம்மை அழிக்க நினைக்கிற, நம்மை கெடுக்க நினைக்கிற தூண்டுகிற ஆவிகளை இயேசு அழிப்பார். ஆமென் இல்லைங்களா? அழிப்பார். ஏதோ வந்து உங்களை விடுவிக்கிறார்னா அவனை அழிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. எகிப்தின் சேனையை அழித்தது போல பிசாசின் சேனையை கர்த்தர் அழிப்பார். உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார். உங்களை நினைத்தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் நின்று கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை மட்டும் பாருங்க. அல்லேலூயா. யாத்திராகமம் 14:14 தான் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருந்து பாருங்க. ஆமென் இல்லைங்களா? சும்மா இருக்காதீங்க. சும்மா இருந்தால் சோறு கூட கிடைக்காது. உழைச்சாதான் சோறு. சும்மா இருக்கணும், வாயை மூணு சாப்பிட முடியுமா? வச்சா போமா வாயை திறக்கணும், வாயில் வச்சு பல்ல வச்சு மெல்லணும். இன்றைக்கி மெல்லுவீங்க. சிக்கனா மட்டனா எலும்பு மெல்லுவீங்க இன்றைக்கி. மென்னாதான் என்ன ஆகிடும்? அப்படியே எலும்பு முழுங்குங்க பார்க்கலாம். வாயை திறக்கணுங்க. சும்மா இருக்காது. வாயை திறந்து செப்பிங்க. கையை தட்டி பாடு, வாயை திறந்து பாடு, நடனமாடி பாடு. ஒன்றா ஒரு சாக்கு. அப்படியே இருக்க வேண்டியதுதான். நீ பாரு, கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏங்க, அந்த முடவனை கர்த்தர் எழுப்பிடும் போது அவன் துள்ளி குதிச்சானா? துள்ளி குதிச்சு தேவனை துதிச்சானா? அலங்கார வாசலில் அலங்கோல முடவன் என்று நடந்தான இயேசு நாமத்தினால் அவன் குதிச்சான்னு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய பெருமூச்சை ஆண்டு கேட்பார். நம்முடைய கதறுதலை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏசப்பா இறங்கினார்னா பிசாசுக்கு அடி, பிசாசுக்கு இடி, உனக்கு விடுதலை. அப்போ இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா நோவாவும் கர்த்தர் தான் கூப்பிட்டாரு. கர்த்தர் நினைத்தள்ளினார். நீங்கள் ஏதோ சும்மா இருந்தால் நினச்சிக்க போகிறீங்க நோவாவை பேலைக்குள்ளே. அவரை கேளுங்க, போவோம்ல. போகலாமா இன்னைக்கு போகலாம். பேம்பட் எடுத்துட்டு அந்த காரு இந்த காரு எந்த காருங்க, ஏசப்பா எனக்கு நீ வந்து பாருங்க,
இயேசுவினிடம் வந்து பார். ஆமாம் இல்லைங்களா? வந்து தான் பாரு. வருமா, நடக்குமா? வந்து தான் பாரு. அவங்களெலாம் ஆண்டவர் டக்கு டக்குன்னு செய்வார். அழைக்க வேண்டியது உங்கள் வேலை, செய்ய வேண்டியது அவர் வேலை, நடத்த வேண்டியது என் வேலை. நீங்கள்லாம் 1000 குழப்பாதீங்க. ஜெபிக்க வேண்டியது நம்ம வேலை, இறங்கி கிருபை செய்ய வேண்டியது அவர் வேலை. நம்மளாம் 1000 நினச்சிட்டு இருந்தேன்னா நீயே நினச்சிட்டு நீயே போ அப்படின்னு அவர் அப்படி ஓரம் ஒதுங்கி போயிடுவார். அப்புறம் போகிறவர போல. ஏன்னா இவங்களா ஒன்று நினச்சிட்டு போகிறாங்க. ஆமாம் இல்லைங்களா? உங்களை தான் அவர் தான் நம்பணும், கதை முடிஞ்சு போச்சு. இவங்களா ஒன்று நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்காம இயேசுவை சார்ந்திருக்க பாருங்கள், உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். நோவாவும் ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு. சீசர்களும் பயத்தில் ஆண்டவர் தான் கூப்பிட்டாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீ எவ்வளோ பெரிய கூட்டமானாரு, உன்னை நீ விடுவித்து கொள்ள முடியாது. உன்னை விடுவிக்க கர்த்தர் ஒருவர் தேவைப்படுகிறார். உன்னை விட அவன் இராணுவம் கம்மியாக இருக்கலாம், உன் ஜனத்தை விட. ஆனாலும் உன்னை விடுவிக்க கர்த்தர் மட்டும்தான். ஆமென் இல்லைங்களா? கர்த்தர் இறங்கினார்னா அங்கே ஒரு அற்புதம். 10 உனக்கு எதிராக இருக்கிற சத்ரு தலை கவிழ்ந்து ஓடுவான். தாவீது சொல்கிற பக்தன் தாவீது சொல்கிற, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணார், என் தலையை உன்னை ஆண்டு பந்தி. இன்றைக்கி பந்தி வேலை இருக்குது, பந்தி வேலை இருக்குது. உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? உன் சத்துருக்களுக்கு முன்பாக. என்ன சொல்றாரு? என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செஞ்சார். இன்றைக்கி உன்னை பார்த்து பிசாசு ஓட காரணம் தெரியுமா? உன்னைக்குள்ளே இருக்கிற அவருடைய வார்த்தை, அவருடைய உடன்படிக்கை, அவருடைய அபிஷேகம். இதை பார்த்தா தான் பிசாசு ஓடுமே தவிர வேறு எதை பார்த்தும் ஓடாது. பவுலும் தெரியும், இயேசுவும் தெரியும். பவுலும் தெரியும், இயேசுவும் தெரியும், நீ யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பூரி விட்டு போயிடும். நான் கை காமிச்சேன், நீங்கள் நினச்சிங்க நான் பொதுவாக கை காமிக்கிறேன். அப்படி பிசாசுக்கு நல்லா தெரியும் யார் மேலே அபிஷேகம் இருக்குது, யார் இயேசு, யார் இடத்துல இயேசுவின் அபிஷேகம் இருக்குது நல்லா தெரியும். உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அபிஷேகம் தெரியாத தலைமையில் உனக்குள்ளே ஆவியாக இருந்தாருன்னா உன்னை அவர் நடத்துகிற விதமே வேறு. அதனால் ஏசப்பாவுக்கிட்ட வர நமக்கு பிரச்சனைலாம் இருக்கும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். ஆனால் உன்னை ஜெயிக்க வைப்பார். இந்த உலகத்தில் உனக்கு பிரச்சனை இருக்குது, பயப்படாத, நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயிச்சார்ல, நான் ஜெயித்தது போல் உன்னை ஜெயிக்க வைப்பேன். ஆமென் இல்லைங்களா? அப்போ பிரச்சனை வரும்போது ஒரு ஜெபம் நமக்கு தேவைப்படுது. என்னை நோக்கி கூப்பிடு, சங்கீதம் 50, எரேமியா 33:3. கூப்பிடு. நோவா கூப்பிட்டாரா? கூப்பிட்டாரு. சீசருங்க கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்க. அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக கைகளை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், நம்மை பார்க்கிற தேவன். ஏதோ எங்கேயோ இருக்கார் நினைக்காதீங்க, நமக்குள்ளே இருக்கிறார். இங்கே பக்கத்தில் நிற்கிறாரு. 2 பேர் வந்தோன்னா அங்கே ஏசப்பா இருக்கிறாரு. ஆமாம் இல்லைங்களா? இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எத்தனையோ சபைகள் இருந்தாலும் இன்றைக்கி எத்தனையோ சபைகள் ஆராதனை நடக்குதுல்ல? எத்தனை சபைகள் நடக்குதா இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் ஏசப்பா இருப்பாரா? அதனால தான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சும்மா சர்வ வல்லமைன்னு பேர் வைக்கல அவர். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாம் கிட்ட சும்மா சொல்லலை. எல்லா வல்லமை, எல்லா இடத்துல என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். வந்த உடனே வாயை தரங்க, நல்லா சோத்திரம் சொல்லுங்கள், தேவனை உயர்த்துங்க. என் நாமத்தை உயர்த்துகிற பிரஸ்தாபம் எந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். வாயை தர சோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திர வழியும் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் மகிமைப்படுத்தினா கர்த்தனை உயர்த்துவார். அப்போ நம்ம வாய் தான் நம்ம உயர்வுக்கு தடை. தடை எங்கே இருக்குது? தடை எங்கே இருக்குது? இந்த இங்கே இருக்குது. வாயை திறங்க, கூப்பிடுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களை நினைக்கிறேன்ல ஏசப்பா, நினைக்கிறேன்னு நீங்கள் வாயை திறக்கணும். திறப்பீங்களா?
வேறு எதுக்கெல்லாம் வாய் திறக்கணும்ல, கத்தி கத்தி பேசுகிறோம்ல, நம்ம போடுற சத்தம் கேட்குதா இல்லைங்களா? அதுக்கு வீணானதுக்கு யூஸ் பண்ணாதீங்க உங்கள் எனர்ஜியை. உன் எனர்ஜியை தேவனுக்காக யூஸ் பண்ணு. வீட்டில் கத்துறதுலாம் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. கத்த வேண்டிய காரியத்துக்காக கற்று, நல்ல விஷயத்துக்காக கற்று. அதை கூட கண்டித்து விட்டுரு, கர்த்தர் பார்த்துக்குவார். அவர் நினச்சாருன்னா எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஆமாம் இல்லைங்களா? கத்துனாங்களா இல்லையா? யாருன்னு கத்துனாங்க? நோவா கத்துனாரு, சீசருங்க கத்துனாங்க, இஸ்ரேல் ஜனங்க கத்துனாங்க. யாருன்னு கத்துனாங்க? தேவனை நோக்கி கத்துனாங்க. கத்தி பாருங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டு இறங்குனா பிசாசுக்கு அடி, உனக்கு விடுதலை. அல்லேலூயா. இறங்குறாருன்னா ஏதோ ஒன்று தான் வாழ்க்கையில் நடக்க போகுது. எத்தனையோ பெரிய கவலை மாற்றவர், கண்ணீரை மாற்றினவர் இன்றைக்கும் நம்மை நினைத்திருக்கிறாரு. நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எடுக்காதீங்க. சங்கீதம் 115:12 115 சங்கீதம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை யாருக்கும் இயேசு நாமத்தில்